சார் எனக்கு சுகர் சார். செக் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போனேன். தெரியாமல் ஒய்ஃபையும் கூட்டி போயிட்டேன். டாக்டர் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு சுகர் கன்ஃபார்ம், ஒரு 2 நாள் அட்மிஷன் போட்டு இருங்கன்னு. என் ஒய்ஃபுங்க டாக்டர்கிட்ட கேட்டா, சுகர் எப்படி வருது டாக்டர்? நான் கூட நினச்சேன் பரவாயில்ல நமக்காக கேட்குறான்னு. சுகர் எப்படி வருது டாக்டர்னு. டாக்டர் உடனே ஜீன் அப்பா தாத்தாக்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வரும். என் ஒய்ஃபு கேட்குறாங்க டாக்டரை, அப்படி என்ன எங்கள் பெரியவன் ஆத்தனாருக்கு ஏன் இன்னும் வரலன்னு. அவளுக்கு எனக்கு சுகர் வந்தது கூட இல்லை, ஜீனுன்னா எங்கள் அக்காவுக்கு வந்திருக்கணும்ல. ரொம்ப கஷ்டம். வாக்கிங் போங்கன்னாரு. அப்புறம் சொன்னார் 40 வயசு ஆனால் எல்லாருமே வாக்கிங் போகணும், அதான் நல்லதுன்னாரு. அடுத்த நாள் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், நான் வாக்கிங் போகலான்னு இருக்கிறேன், நீ வரியான்னு. நல்ல மனசு ஒன்றாவது, நீங்கள் போங்க அப்படின்னா. போனால் உண்மையிலேங்க பாவம், மெரினா பீச்சில் போகிறேன், நிறைய ஆம்பளைங்களை பார்க்குறேன், எல்லாம் தனியாக தான் வந்தான். நாயை தூக்கின்னு வரான் கூடவே. நான் சொன்னேன், ஏங்க நாயை தூக்கணும்? பிரச்சனையே இல்லை சார், இதான் ரொம்ப சௌகரியம், கூட கூட பேசாது, நமக்கே மூச்சு வாங்கினா கூட நீ சிகரெட் ஜாஸ்தி பிடிக்கிறாள் ஒன்று, எல்லாமே பிரச்சனை. 2 வீலரில் போனால் பிரச்சனை. அதுவும் இந்த நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன் சார், பைக்கில் ஓட தெரியாது, கீர் மாற்ற தெரியாது, ஆக்டிவாக வச்சுருக்கேன். அதில் என்ன, நான் ஸ்கூட்டரில் என்ன பிரச்சனை பார்த்துக்கிறீங்களா, இன்ஜின் எல்லாம் பின்னால் வச்சுருப்பான், அது ஒரு 35 கிலோ, முன்னால் வெறும் தகுடு, 35 கிலோ இன்ஜினு, இது ஒரு 75 கிலோ, 105 கிலோ, நாட்டிக்கு 3 கவலையில் ஓடணும். சரியா?